வணக்கம். இந்த ஒரு சாப்டரில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெஜிடபிள் மார்க்கெட்டை எடுத்துப்போம். வெஜிடபிள் மார்க்கெட்டில் எல்லா விதமான காய்கறிகளும் இருக்கும். பீட்ரூட், கேரட், வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரியான எல்லா வெஜிடபிள்ஸும் அங்கே லிஸ்ட் ஆகிட்டு 1 கிலோ என்ன ரேட்டு, அரை கிலோ என்ன ரேட்டு, 250 கிராம் என்ன ரேட்டு அப்படின்ற மாதிரி போர்டில் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா நம்ம கேட்டு தெரிஞ்சு அந்த வெஜிடபிள்ஸை நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது எல்லா விதமான ஸ்டாக்ஸும் இருக்கும். அதில் எல்லா செக்டாருக்கான ஸ்டாக்ஸும் இருக்கும். ஐடி, ஃபார்மா, ஆயில், சிமெண்ட், எஃப்எம்சிஜி, பேங்கிங், என்பிஎஃப்சி, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற மாதிரி எல்லா செக்டாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கும். வேரியஸ் கேட்டகரிஸில் லிஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லையும் லிஸ்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லையும் ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. பிஎஸ்சியில் மட்டும் 5000க்கு மேற்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. என்எஸ்சியில் 2000க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. எப்படி நம்ம ஒரு காய்கறி மார்க்கெட்டில் நமக்கு தேவையான காய்கறியில் ஒரு குவான்டிட்டிக்கு வாங்கிட்டு வரோமோ ஒரு டிஃபைன்டு ப்ரைஸ் கொடுத்து, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து உங்களுக்கு தேவையான குவாலிட்டி கம்பெனியை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸ் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் அதை எத்தனை குவான்டிட்டி வேணால் வாங்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு நீங்கள் HDFC பேங்க் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த HDFC பேங்க்கு என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை ஒரு குவான்டிட்டியோ இல்லை உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் மாதிரி தான். எப்படி ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டில் எல்லா விதமான காய்கறிகளும் ஒரு டிஃபைன்டு குவான்டிட்டிக்கு நம்ம ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்குகிறோமோ, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஸ்டாக்கையும் உங்களால் வாங்க முடியும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எத்தனை குவான்டிட்டி நீங்கள் வாங்கி விற்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களால் பை அண்ட் செல் பண்ண முடியும். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பையரையும் செல்லரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த பையர் அண்ட் செல்லருக்கு தேவையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். என்னோட பாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி படிக்கும்போது எனக்கு அடுத்த கேள்வி என்ன வந்ததுன்னா, இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் எப்போ ஸ்டாக் மார்க்கெட் கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. ஸோ அதுக்கான ஆன்சரை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னோன்னா ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ கரண்ட்டாக ஈரோநெக்ஸ்ட் ஆம்ஸ்டர்டாம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேம் வந்து பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 1902. கரண்ட் ஓனர் யாருன்னா ஈரோநெக்ஸ்ட். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எத்தனை லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140. இப்போ அடுத்த கேள்வி உங்கள் மனசில் என்ன இருக்குன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எது ஓல்டஸ்ட்? அதாவது NSE, BSE 2 இருக்குது. இதில் எது ஓல்டஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1875 ஓப்பன் ஆகப்பட்டது. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கரண்ட் ஓனர் யாருன்னா BSE லிமிடெட். BSEயில் மொத்தமாக லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் 5309. இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 ஜான் 2024. இந்த வீடியோ மூலமா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கான பதிலை இந்த செக்ஷனுக்கு கீழே விசில வந்து கேட்டிருக்கேன். மறக்காமல் உங்களோட ஆன்சரை சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த 2 டேர்மில் எது கரெக்டு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா 2 டேர்முமே கரெக்டு தான். ஆனால் எதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்டாக்னா என்ன, ஷேர்ஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனிலலாம் நமக்கு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதாவது HUL, ஏஷியன் பெயிண்ட்ஸ், HDFC பேங்க், ITC இதெல்லாமே வந்து ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறதுனால இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு சின்ன, அதாவது 0.005% அளவுக்கு எனக்கும் ஒரு ஓனர்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படின்னா ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, என் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 4 ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது ITC, HUL, ஏஷியன் பெயிண்ட்ஸ், HDFC பேங்க். இதில் எல்லாமே வந்து எத்தனை குவான்டிட்டி நான் வச்சுருக்கணும் அத்தனை ஷேர்ஸ் வச்சுருக்கேன்னு அர்த்தம். அதாவது ITCயில் நான் 50 குவான்டிட்டி வச்சுருக்கேன்னா ITCயில் 50 ஷேர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி இந்துஸ்தான் யூனிலிவரில் நான் ஒரு 10 ஷேர் வச்சுருக்கேன் அப்படின்னா அது 10 குவான்டிட்டி வச்சுருக்கேன், இல்லை 10 ஷேர் வச்சுருக்கேன்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வரையும் உங்களுக்கு ஸ்டாக்னா என்ன, ஷேர்ஸ்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸ்டாக்குக்கும் ஷேர்ஸுக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எத்தனை ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எத்தனை கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி தான் சொல்லுவேன். என் போர்ட்ஃபோலியோவில் நான் 20 ஸ்டாக் வச்சுருக்கேன். அந்த 20 ஸ்டாக்கில் HULன்ற ஸ்டாக்கில் நான் 10 ஷேர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் நான் ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக்குக்கும் ஷேருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அப்போனா இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஷேர் மார்க்கெட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டும் ஷேர் மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே டெர்மினாலஜி தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் மைனர் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும்.
பொதுவாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லும்போது அதில் எல்லா விதமான செக்யூரிட்டிஸுமே நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை பாண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த செக்யூரிட்டிஸாக வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லும்போது அதில் மோஸ்ட்லி வந்து ஈக்விட்டி மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி விற்கிறது தான் ஷேர் மார்க்கெட். ஸோ ஒரு தனிநபர் பாண்ட்ஸையும் வாங்கி விற்கிறாரு என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி மூலிமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி மூலிமா வாங்கி விற்கிறாரு, ப்ளஸ் ஈக்விட்டிஸையும் வாங்கி விற்கிறாரு அப்படின்னா அவர் யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜி ஸ்டாக் மார்க்கெட். அதே மாதிரி ஒரு தனிநபர் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஆர் ஷேர்ஸை மட்டும் வாங்கி விற்கிறாரு, அதுக்கான பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜி ஷேர் மார்க்கெட். ஸோ நீங்கள் வெறும் ஷேர்ஸை மட்டும் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் ஷேர்ஸை தாண்டி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் பாண்ட்ஸு, அதாவது சாவரன் கோல்டு பாண்டோ, இல்லை கார்ப்பரேட் பாண்ட்ஸோ, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ, அந்த மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது இதை நீங்கள் ஷேர் மார்க்கெட்னு சொல்கிறதுக்கு பதில் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஷேர்ஸ் வர்சஸ் ஸ்டாக்ஸ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் வர்சஸ் ஷேர் மார்க்கெட்னா என்னன்றது புரிஞ்சிருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன, ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் 10 வருஷமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பிஸ்னஸை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபா தேவைப்படுது. அந்த 100 கோடியை நீங்கள் பேங்க் மூலயமா வாங்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் பாண்ட்ஸ் வந்து மக்களுக்கு இஷ்யூ பண்ணி வாங்கலாம், இல்லை மூணாவது ஒரு விஷயமா உங்களோட கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா உங்களால் பணத்தை திரட்ட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக உங்களோட பிஸ்னஸை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்ற வழி மூலிமா தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எப்போல்லாம் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஐபிஓ மூலிமா வந்து வரணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்போல்லாம் ஒரு கம்பெனி வந்து ஐபிஓவில் வெளியிடுறாங்களோ அந்த கம்பெனிலாம் வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் இருக்காங்க. அதாவது அந்த ஐபிஓ மூலிமா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாகவே வந்து அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து அந்த ஷேர்ஸை வந்து வாங்க முடியும். இதுக்கு பேர் தான் ப்ரைமரி மார்க்கெட். ஸோ இந்த ஐபிஓ மூலயமா திரட்டக்கூடிய அந்த பணம் வந்து 2 பேருக்கு வந்து போகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஷேர் ஹோல்டருக்கும் இந்த பணம் வந்து போகும். ஸோ இந்த ஒரு பிரைமரி மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து தலையிடவே மாட்டாங்க. டேரெக்டாக கம்பெனி வந்து யாரெல்லாம் பையர்ஸ் இருக்காங்களோ, அதாவது ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பெட்டிங் தான், நமக்கு ஒரு லக்கி லாட்ரி மூலியமாக தான் நமக்கு அந்த ஷேர்ஸ் வந்து அலோகேட் ஆகுது. அதை யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் ஏகப்பட்ட ரிஜிஸ்டர்ஸ் இருக்காங்க. யார் அந்த கம்பெனியோட டைப் வந்து பண்ணியிருக்காங்களோ அந்த ஒரு ரிஜிஸ்டர் தான் நமக்கு இந்த ஷேர்ஸை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ பிரைமரி மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வேலையே வந்து கிடையாது. ஆனால் பிரைமரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகக்கூடிய எல்லா கம்பெனியுமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஷேர்ஸ் யார் வந்து அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ் தான் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து யார் பையரோ அவங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒன்ஸு இந்த பிரைமரி மார்க்கெட்டில் ஐபிஓவில் அந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லிஸ்டான ஸ்டாக் வந்து ரீட்டைலர்ஸ் கிட்டேயும் ப்ளஸ் இன்ஸ்டியூஷன் கிட்டேயும் வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஷேர்ஸ்லாம் தான் இந்த செகண்டரி மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அமௌண்ட்டு எக்காரணத்து கொண்டும் கம்பெனிக்கு போகிறது கிடையாது. ஸோ அப்போனா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஐபிஓலேருந்து பணத்தை வந்து கம்பெனி திரட்டினதுக்கப்புறமா ரீட்டைலர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரியான 2 பேர்கிட்ட இருக்கிற ஷேர்ஸை வந்து லிக்விடிட்டிக்காக இந்த செகண்டரி மார்க்கெட் ஆர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் பிரைமரி மார்க்கெட்லேருந்து ஒரு கம்பெனி வந்து செகண்டரி மார்க்கெட் போன உடனே அங்கே ரீட்டைலர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க லிக்விடிட்டி பர்பஸ்க்காக. ஸோ இந்த ஒரு இடத்துல பேங்க்ஸுக்கு வேலையே வந்து கிடையாது. பிரைமரி மார்க்கெட்டில் ஒன்ஸு அந்த காசை வந்து வாங்கி கம்பெனி கொடுத்ததுன்னு பேங்க்ஸ் வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் மேஜராக பிளே பண்ணக்கூடிய ஆளுங்க யார் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பையர் ஒரு செல்லர் வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாக் வச்சுப்போம். அதில் ஒரு செல்லர் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணணும்னு நினச்சாருன்னா அவருக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அது மூலயமா செல் பண்ணார் அப்படின்னா அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு ரெக்வஸ்ட் போகும். இந்த மாதிரி ஒரு பையர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பையர் இருந்தாங்க அப்படின்னா பையர்கிட்ட இருந்து அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இருந்துச்சு அப்படின்னா அது அகெயின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்குக்கு பையர் அண்ட் செல்லர் இருந்தாங்க அப்படின்னா 2 சைடில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை காண்டாக்ட் பண்ணிவிட்டு பையர் அண்ட் செல்லர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இது பியூராக வந்து லிக்விடிட்டிக்காக தான் இந்த டிரான்சாக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்னா என்னன்றது புரிஞ்சுக்கொண்ட மாதிரி நான் நம்புகிறேன். இப்போ இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ பிரைமரி மார்க்கெட்டோட மேஜர் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் ஒரு புது கம்பெனி வருதோ அந்த கம்பெனிக்கு தேவையான கேபிட்டலை வந்து ஐபிஓ மூலியமாவோ இல்லை அப்படின்னா பாண்ட் இஷ்யூ மூலியமாவோ இல்லை அதர் ஆஃபரிங்ஸ் மூலியமாவோ வாங்கி தரதுக்கு தான் இந்த பிரைமரி மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பிரைமரி மார்க்கெட்டுக்கு ஒரு கம்பெனி என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து பணத்தை திரட்டுறதுக்கு தான் என்ட்ரு ஆகுறாங்க. அது பாண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஈக்விட்டியாக இருக்கலாம். ஸோ செகண்டரி மார்க்கெட்டோட மேஜர் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரைமரி மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணக்கூடிய ரீட்டைல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஷேர்ஸ் எல்லாமே வந்து வாங்கி விற்கணும். அதாவது மற்ற ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அப்படின்னா மற்ற ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து வாங்கி ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு மார்க்கெட் தான் வந்து இந்த செகண்டரி மார்க்கெட். ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் தான் என்எஸ்சி, பிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ்லாம் உள்ளே வருவாங்க. அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக தான் நம்ம இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு ஷேரை வந்து வாங்கி விற்க முடியுது. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா, நான் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஐடிசி, ஹெச்யூஎல், டைட்டன் இந்த மாதிரியான ஸ்டாக்கை வாங்கி விற்கிறேன் அப்படின்னா நான் செகண்டரி மார்க்கெட்டில் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் இதுவே நாளைக்கு வரப்போகிற ஒரு புது ஐபிஓவில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா அது செகண்டரி மார்க்கெட் கிடையாது, அதுக்கு பேர் பிரைமரி மார்க்கெட். ஸோ இந்த ஒரு பிரைமரி மார்க்கெட்டுக்கு இன்னொரு நேம் வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட், என்ஐஎம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே செகண்டரி மார்க்கெட்டு ஏஐஎம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆஃப்டர் இஷ்யூ மார்க்கெட். ஸோ பிரைமரி மார்க்கெட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி, இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரியான பல பிளேயர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் யூஸ்வலாக வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, இண்டிவிஜுவல் கம்பெனிஸ்ன்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ பிரைமரி மார்க்கெட்டில் எப்பவுமே வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் வந்து இருக்கும். அதனால தான் நம்ம ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஒரு 150லேருந்து 155 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஓவராக வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகாது. இதே ஒரு செகண்டரி மார்க்கெட்டில் டிபெண்ட்ஸ் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகும், இல்லை டிக்ரீஸும் ஆகும். ஸோ பிரைமரி மார்க்கெட்டில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஷேரை எத்தனை வாட்டி நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் செல் பண்ண முடியும். ரிமைனிங் எல்லா வாட்டியுமே வந்து நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் தான் வாங்கி விற்க முடியும். இதே நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ஷேரை எத்தனை வாட்டி வேணாலும் வாங்கி விற்க முடியும். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படின்றது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த சாப்டரில் என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்மாக பார்ப்போம். என்எஸ்சி அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்எஸ்சி அப்படின்றது இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ப்ளஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் எலக்ட்ரானிக் அண்ட் ஸ்க்ரீன் பேஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டம்ன்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி வந்து ஹை ஸ்பீட் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் வந்து இன்வெஸ்டருக்கு கொடுக்குறாங்க. ஸோ கேப்பபிலிட்டி பொறுத்த வரையும் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டு பேருக்கிட்டையுமே வந்து மோர் ஆர் லெஸ் வந்து சிமிலரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து என்எஸ்சி எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 1992, பிஎஸ்சி எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 1875. அடுத்து ரேங்கிங். இந்த உலகத்தில் எல்லா கண்ட்ரிலையுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதில் என்எஸ்சி வந்து 11th இன் தி வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பிஎஸ்சி உலகத்திலே வந்து 9வது பிக்கெஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யூஸ்வலாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குமே ரிப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்எஸ்சிக்கு இருக்கக்கூடிய பெஞ்ச் மார்க் நிஃப்டி 50, பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பெஞ்ச் மார்க் சென்செக்ஸ். என்எஸ்சியோட ட்ரேடிங் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 சிட்டிஸ் வரையும் கவர் பண்ணியிருக்காங்க. இதே பிஎஸ்சியோட நெட்வொர்க் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 450 சிட்டிஸ் தான். என்எஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டாக்ஸு 2300 ப்ளஸ். இதே பிஎஸ்சியில் 5300க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. யூஸ்வலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா மோஸ்ட்லி அது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு இருக்குது, இல்லை அப்படின்னா அதோட மார்க்கெட் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது யூஸ்வலாக பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகும். இதே அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரொம்ப பிக்காக இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக அந்த மாதிரியான ஸ்டாக்லாம் வந்து என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகும், பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆகும். ஆனால் மோஸ்ட்லி வந்து ஸ்மால் மார்க்கெட் சைஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்சியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் $4.63 trillion as on February 2024. என்எஸ்சியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் $4.5 trillion as of February 2024. லிக்விடிட்டி பெர்ஸ்பெக்டிவில், அதாவது ஒரு ஷேரை நீங்கள் வாங்கணும் இல்லை விற்கணும்னு நினச்சாலுமே ஆப்போசிட்டில் அதை வாங்கி விற்கிறதுக்கு ஆள் வந்து இருக்கணும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது லிக்விடிட்டி வந்து கம்பேர் டு பிஎஸ்சி இவ்வளோ நாள் வந்து என்எஸ்சியில் வந்து அதிகமான லிக்விடிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஓரளவுக்கு வந்து என்எஸ்சி வந்து லிக்விடிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உண்மை. போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுறாங்கன்றது ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஈக்விட்டி, கரன்சி, கார்ப்பரேட் பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ட்ரேடர் ஃபண்ட்ஸ், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இனிஷியல் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம், ஆஃபர் ஃபார் சேல், கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ், செக்யூரிட்டி லெண்டிங் அண்ட் பாரோயிங் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த மாதிரி என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஸோ இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது கிளியராக தெரிஞ்சுக்கின்ற மாதிரி நான் நம்புகிறேன்.